ஒளிபரப்ப உதவுபவர்கள் சூசை பிள்ளை ஜோசப் ஜேசுதாசன் குடும்பத்தினர். சூசை பிள்ளை ஜோசப் ஜேசுதாசன் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. அல்போன்ஸ் சகாயமேரி குடும்பத்தினர் வேலூர். பிரேம் ஆரோக்கியமேரி இன்று இவர்களின் 14ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இவர்களுக்கு இறையாசிரும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஆகிய இன்று நமது தாயாம் திரு அவை திருத்துதர்களான புனித சீமோன் மற்றும் யூதா அவர்களை நினைவு கூற அன்போடு நம்மை கேட்டுக்கொள்கின்றது. இன்றைய நாளிலே நாம் இத்திருப்பலியை விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த இரு புனிதர்களும் இயேசுடைய திருத்தூதர்கள். 12 திருத்தூதர்களே இவர்கள் இருவரும் அடங்குவர். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள், மறை சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக திருத்துதர்களாக மட்டுமல்லாமல் விழாவை எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் சீமோன் அவர்கள் தீவிரவாதி என்று கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுடைய 12 சீடர்களிலே தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் என்று சொல்லப்படும் அந்த சீமோன் தான் இன்றைய நாளிலே நாம் திருத்தூதர் விழாவாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது என்னுடைய நாட்டை என்னுடைய இனத்தார்தான் ஆட்சி செய்ய வேண்டும், ரோமியர்கள் அல்ல, எனவே அவர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்கின்ற அந்த கொள்கையோடு இருந்தவர்தான் இன்று நாம் விழாவாக எடுத்து கொண்டாடப்படுகின்ற திருத்துதர் சீமோன் ஆவார். எனவே ஆண்டவரை பார்க்கின்றார். ஆண்டவருக்கு பின் பல மக்கள் அவரை பின்பற்றி செல்வதை பார்த்து இவர்தான் ஆட்சியை கைப்பற்றுவார் என்று திருத்துதர்களான சீமோனும் யூதாவும் எண்ணிக்கொள்கிறார்கள், இயேசுவை பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற போது அந்த கானானிய அந்த திருமணத்திலே கானாவூர் திருமணத்திலே நடைபெறுகின்ற அந்த புதுமையை கண்டு இவர்கள் இயேசுவை பின்பற்றியதாக கூறப்படுகின்றது. பின்னர் இயேசுவை முழுமையாக புரிந்து தெரிந்து கொண்ட இவர்கள் இயேசுவுக்காக நற்செய்தி பணி செய்கின்ற பொழுது மறை சாட்சிகளாக மறிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய புனிதர்களின் வழியாக நாம் உண்மையான இறை ஆட்சி அது இயேசுடைய ஆட்சி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பல நேரங்களிலே நாம் இயேசுவை பின்பற்றாமல் நாம் உலக ஆசைகளை பின்பற்றி செல்லுகின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் இத்தகைய வரத்துக்காக பக்தியுடன் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவர்க்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றதே. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை.
அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புக்களின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தமிழ் திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை கலைஞர் நகைச்சுவையாக ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு என்று. அன்புக்குரியவர்களே, என்னதான் நகைச்சுவையாக நாம் அதை எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலே எந்த ஒரு கட்டிடத்துடைய அடித்தளம் பலவீனமாக இருக்கின்றதோ அதோடைய கட்டடமும் பலவீனமாக தான் இருக்கும். எப்போ இடிஞ்சு விழும், என்ன ஆகும்ட்டு யாருக்குமே தெரியாது. எனவே ஒரு கட்டிடத்துடைய அந்த பலம் அதோடைய அடிவாரம் அடித்தளத்தில் தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்று இந்த கிறிஸ்துவம் பறந்து விரிந்து காணப்படுவதற்கு மாதா டிவியிலே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக நீங்களும் இந்த திருப்பலியை காண்பதற்கும், இங்கு அமர்ந்திருக்கின்ற நீங்களும் இந்த திருப்பலியை காண்பதற்கும், இங்கு உங்களுக்கு முன்னிலையிலே நான் நின்று கொண்டு மறைவுரை ஆற்றுவதற்கும்
இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் யாரு தெரியுங்களா? சொல்ல முடியுங்களா யாருன்ட்டு? திருத்தூதர்கள் தான். இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திருத்தூதர்கள், இயேசுடைய சீடர்கள். இதோ உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்தவர்கள் மறை சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். அவர்களை பின்பற்றிய பல புனிதர்கள் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய திருச்சபையிலே. எனவே இப்படிதான் கிறிஸ்துவம் படர்ந்து விரிந்து வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்கள். எனவே இன்றைய நாளிலே நாம் புனித சீமோன் மற்றும் யூதா ததேயு அவருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இருவரும் திருத்தூதர்கள். ஆண்டவர் விதையை விதைத்திருக்கின்றார். இறை ஆட்சி என்னும் விதையை அவர் விதைத்திருக்கின்றார். அந்த விதையை நீங்கள் பராமரியுங்கள், அந்த விதைக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள் என்று சொன்ன சீடர்களை அந்த சீடர்கள் இயேசுடைய வார்த்தைக்கிணங்க செய்ததுதான் இன்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபை என்கின்ற கட்டடத்துடைய அடித்தளம் திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் வழியாக தான் இந்த கட்டடமானது கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டடத்திலே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக, ஒவ்வொரு கற்களாக நாம் இருக்கின்றோம். எனவே எவ்வாறு ஒரு ஆலயம் என்பது கட்டடத்தால் கட்டப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று திருச்சபை என்கின்ற அந்த கிறிஸ்துவ நம்பிக்கை நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையினால் கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக புனித சீமோன் மற்றும் யூதா அவர்களை நினைவு கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இருவரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருத்தூதர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மலை அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள், மக்கள் அனுபவமும் பெற்றிருக்கின்றார்கள். இந்த நற்செய்தியில கூட நாம் கேட்டோம், இயேசு இரவு முழுவதும் மலை மீது தம் சீடர்களோடு அவர் இறைவேண்டல் செய்தார். மலை அனுபவம், மேல் அனுபவம். பிறகு இயேசு இறைவேண்டல் நிறைவேற்றிய பின்பு அவர் கீழே இறங்குகின்றார். தன்னுடைய சீடர்களோடு சமவெளியில் இருக்கின்றார். சமவெளி என்று சொல்லும் போது மக்கள் இருக்கின்ற இடம். எனவே சமவெளியில் இருக்கும்போது இயேசு தன்னுடைய சீடர்களாக 12 தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவரே, நாமும் திருத்தூதர்கள் தான். எப்படி என்று கேட்கின்றீர்களா? நாம் எப்பொழுதெல்லாம் நாம் பெறுகின்ற அந்த மலை அனுபவத்தை மக்கள் அனுபவமாக மாற்றுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் திருத்தூதர்கள். நான் இயேசு அனுபவம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது, அதை அடுத்தவர்களுக்கு நான் எடுத்து சென்று அவர்களுக்கு தர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு எப்படி செயல்பட்டார், நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அதற்கு யார் காரணம்? இயேசுதான் காரணம். அதை நாம் அடுத்தவர்களுக்கு, இயேசு பற்றி அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, இப்பொழுதுதான் அந்த நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அங்கு அது ஒரு நற்செய்தியாக மாறுகின்றது. நாமும் திருத்துதர்களாக மாறுகின்றோம். எனவே மிக முக்கியமானது, நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த மலை அனுபவம், தெய்வீக அனுபவத்தை நாம் மக்கள் அனுபவமாக மாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எல்லாருமே எதிர்பார்ப்பது அடையாளம். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காதா? எனக்குன்னு இந்த வரலாறுல நான் ஒரு பதிவை நான் செய்துவிட வேண்டும். அடையாளம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த அடையாளத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒருவருடைய அடையாளம் அது சுவடாக மாறுவதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய செயல்களே. நன்றாக கவனியுங்கள். ஒருவருடைய அடையாளம் அது சுவடாக, வரலாற்று சுவடாக மாறுவதற்கு அவருடைய செயல்களே மிக முக்கிய காரணம். எடுத்துக்கொள்வோமே, எடுத்துக்காட்டாக அன்னை தெரேசா. இன்னைக்கு அவர் புனிதராக அவர் பார்க்கப்பட்டாலும் அனைவராலும் சொல்லப்படுவது அன்னை தெரேசா. காரணம், அவருடைய செயலே அவரை அடுத்தவர்களுக்கு தெரிய வைத்தது, அவருடைய அடையாளத்தை மேலே எடுத்து செல்ல வந்தது. எனவே நம்முடைய அடையாளம் முக்கியமல்ல, நம்முடைய செயல்களே நம்மை அடையாளப்படுத்தும். இன்னைக்கு பல பேர் உங்களுக்கு தெரியலாம், காரணம் அவருடைய செயல்களினால் நீங்கள்
அவரை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எனக்கு எங்க அப்பா பிடிக்கும், எங்க அம்மா பிடிக்கும். நான் படிக்கும்போது எனக்கு இருந்த என்னுடைய ஆசிரியர், அந்த ஆசிரியர், குறிப்பிட்ட ஆசிரியர் எனக்கு பிடிக்கும். எதற்காக? அவருடைய செயல்களினால் தான் எனக்கு அவர்களை நான் அடையாளப்படுத்திக் கொண்டேன். எனவே திருத்தூதர்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். திருத்தூதர் பேதுருவிலிருந்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியத்தை முதற்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பெயர். ஆனால் அனைவரும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். காரணம், அவருடைய செயல்களை நற்செய்தி அறிவிப்பது. எனவே நம்முடைய செயல்கள் ரொம்ப முக்கியம். அன்புக்குரியவர்களே, நாம் திருத்துதர்களாக அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை அன்பு செய்யவும், இயேசுவை பற்றி அடுத்தவர்களுக்கு போதிக்கவும், இயேசுவின் வழியாக நாம் வாழவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய கருத்துக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். புனித சீமோன், புனித யூதாவை போன்று நாமும் திருத்துதர்களாக ஆவோம். ஆமென். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயிம்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தி ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தீர் ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்துதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று தன்னுடைய 12 சீடர்களை பெயர் சொல்லி அழைத்த இவர் இன்று உங்களையும் என்னையும் நம் பெயர்களை சொல்லி திருத்துதர்களாக வாழ அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று திருத்துதர்களாக வாழ்ந்திட இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித சீமோன் யூதா என்னும் திருத்தூதரின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திருத்தூதர்களாக மாறிட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சூசை பிள்ளை ஜோசப் ஜேசுதாசன் குடும்பத்தினர். சூசை பிள்ளை ஜோசப் ஜேசுதாசன் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. அல்போன்ஸ் சகாயமேரி குடும்பத்தினர் வேலூர். பிரேம் ஆரோக்கியமேரி இன்று இவர்களின் 14ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இவர்களுக்கு இறையாசிரும் வேண்டி